இப்ப நான் கொஞ்சம் காரசாரமா வரேனே. ம். அ அது என்னங்க நம்ம சமயத்துல எனக்கு ஒரு வருத்தம். ஆ. நெற்றியில ஒருத்தன் திருநீர் நெத்தி நெறைய பூசிக்கிட்டு போனா, அவன கேலி செய்வது, கிண்டல் செய்வது நம்முடைய சமயத்துல இருக்கு. ம். மாற்று சமயத்துல இல்ல. இதெல்லாம் வெளிப்படையா பேசணும். ம். இது ஏன் இதன் மூலமா விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக. கண்டிப்பா. பட்ட போட்டாலே, அ "என்னப்பா நல்லவனா நடிக்கிறியா?" அப்படிங்கிற அப்படின்னு ஒரு கேட்கறாங்க. பேச்சு இருக்குல்ல. ஒரு ருத்ராட்சம் போட்டு வந்தா, ஏன் ம். ருத்ராட்சம் போட்டேன்னு கேள்வி கேட்கறாங்களே ஒழிய, அது ம். ஞான வேள்வின்னு இவங்களுக்கு தெரியலையே. ம். இது கரெக்ட். பெரியவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ம். ருத்ராட்சம் ஏன் போடக்கூடாது? ஏன் திருநீர் பூசக்கூடாது? இத்தன பேசுறோம். யாராவது ஒருத்தராவது தன் வீட்லருந்து ஒரு பிள்ளைய இந்த மடத்துக்கு நான் தம்பிரானாகவோ, சன்னியாசியாவோ அனுப்புறேன் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது? நம்ம பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, சிற்றின்பத்தில் நம்ம குழந்தைய பெத்து, பேரன் பேத்தி எடுத்து அவங்களுக்கு இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, அதெல்லாம் சாதாரண விஷயம். அது சம்சார சாகரம். அத விட்டுட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணம் வரல. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு இப்பவே வந்துருச்சு பார்த்தீங்களா? ம். முருக பக்தியில போறாங்க. அவங்களுக்கு அப்ப ஆசா நிகழம் துகள் ஆயினன்னு சொல்றாரு அருணகிரிநாதர். அப்போ ஒரு எல்லையில அவங்களுக்கு ஆசாபாசங்கள் நிறைவடைந்து முருகப்பெருமான் மீது முருகா எனக்கு அது வேண்டும், இது வேண்டும்னு வேண்டாமா? முருகா நீயே வேண்டும் அப்படின்னு வேண்டக்கூடிய நிலைமை வரும். அதற்காக பிள்ளைகள், இளைஞர்கள் இப்ப இருந்தே ஆயத்தமாகி விட்டார்கள்ன்னு சொல்வதை விட, ஆயத்தமாகி விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இளைஞருடைய ரெப்ரசன்டேட்டிவா என்ன நான் சொல்லிக்கணும்ல.